talking about Jesus Christ. So today's verse is going to be Psalms 4:8. I will both lie down in peace and sleep. For you alone, O Lord, make me dwell in safety. ஸோ இந்த வேர்ஸ் வந்து காட்னு சொல்லலாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் காட் வந்து எப்போவுமே எந்த ஒரு சுச்சுவேஷனுமே வந்து காட் வந்து சேஃபாக வந்து வச்சுருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் வந்து நம்மளோட சாத்தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கலாம், நிறைய ஒரு டெத் ட்ராப்ஸ் கூட வந்து போகலாலே. அப்படி நம்மளுக்கே தெரியாமல் வந்து நம்ம லைஃபே எண்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் கூட வந்து வரலாம். ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் நிறைய வரும்போதும் சரி இல்லைனாலும் சரி காடு நம்ம கூடவே இருந்து வந்து சேஃபாக வந்து வச்சுருப்பாரு. காட் அளவுக்கு வந்து எந்த ஒரு மனுஷனாலுமே வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியாது. இப்போ நம்மளுக்கே தெரியாமல் நமக்கு நிறைய பிரச்சனை வந்து வந்திருக்கலாம். ஸோ அந்த நேரத்துலையுமே வந்து காட் நம்ம கூட வந்து இருந்து வந்து நம்மளை இன்னும் வரைக்குமே வந்து சேஃபாக வந்து வச்சுருக்காரு. ஸோ அதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம வந்து காட் வந்து தேங்க் பண்ணி வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட வந்து காட் வந்து தேங்க் பண்ணி ஆரம்பித்தோன்னா வந்து சாத்தானுக்கு உருவாக்குற ஒவ்வொரு ட்ராப்புமே வந்து காட் வந்து அது நான் ஒன்றுமே இல்லாமல் வந்து ஆக்கிடுவார். சரி நான் ட்ராப் பண்ணலாமா? ஏசப்பா நான் கொடுத்துக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஏசப்பா எங்களோட வாழ்க்கையில் எங்களை எப்போவுமே வந்து சேஃபாக வச்சுக்க போகிறீங்க ஏசப்பாதுக்காக நன்றி ஏசப்பா. இது வரைக்கும் எங்களை வந்து சேஃபாக வாழ்னதுக்காக நன்றி ஏசப்பா. I was creating my Father Jesus Christ's name. Amen. God bless you. Have a great day. Bye.